உங்கள் குடும்பத்துக்காக ஒரு 15 நிமிஷம் உங்களால் செலவு பண்ண முடியும்னா சூப்பரான இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா உமிழ்நீர் சுரப்பியை அதிகரிக்கக்கூடிய இந்த மாங்காய் தொக்கை நம்ம செஞ்சு வச்சுக்கும் போது சாப்பிட்ற சாப்பாடு சீக்கிரமாக ஜீரணமாகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குங்க. லேசாக இந்த சாதத்தோடு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது அம்மா செஞ்சுருந்தாங்க, ரொம்ப சூப்பராக செஞ்சுருந்தாங்க. அது எப்படி செஞ்சாங்கன்னு பார்க்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா பொரிச்சிருங்க. சின்ன துண்டு பெருங்காயத்தை போட்டுருங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் பொரியட்டும். தோலோடு துருவி எடுத்த மாங்காவை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. தோலோடு துருவினாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆயிலில் ஒரு 5 நிமிஷம் நல்லா பெரட்டுங்க. பெரட்டினா அதில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போயிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூளும் ஆட் பண்ணுங்கள். உப்பும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு பெரட்டிகிட்டே இருங்க. இந்த மாங்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். அம்மா கொஞ்சமாக செஞ்சதுனால ஆயில் கம்மியாக விட்டுருக்காங்க. இது நாங்கள் ஒரு 2-3 நாளில் காலி பண்ணிவிடுவோம். இதுவே நீங்கள் ரொம்ப நாள் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டு செஞ்சு வச்சுங்க. பாட்டிலுக்கு மாற்றும் போது நல்லா குறுகலான பாட்டிலில் மாற்றுங்க. ஊறுகாய்க்கு மேலே எண்ணெய் கண்டிப்பாக நிற்கணும், அப்போ தான் கெடாது.